ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள்ங்க எல்லாருக்குமே. இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஸோ எங்களுக்கும் லீவ் அப்படிங்கிறதுனால அன்னூர் மன்னீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 9 o'clock கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி அன்னூர் போகிற வழியில் ஒரு தாத்தா வந்துட்டு தன்னோட வண்டியிலேயே ஃப்ளாக் எல்லாம் கட்டிட்டு தேசபக்தியோடு வந்தாருங்க. பார்க்கவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. 10:30 அப்படிங்கும்போது அன்னூர் மன்னீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டுங்க. டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தரிசனம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சுங்க. இந்த ஒரு 10 daysலேயே வந்துட்டு இந்த மன்னீஸ்வரர் கோயிலை பற்றின நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டுகிட்டே இருந்தேன், என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ டக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பிட்டோங்க. இது வந்து கோவில் கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தது. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வரவே இல்லை. ஸோ எகைன் 11:45 அப்படிங்கும்போது பிரசோன் மாலுக்கு வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. ஏன்னா 12:35 ஷோக்கு வந்துட்டு கூலி படம் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்துட்டுமேன்னு ஒரு ஹாப்பி. ஆனால் பாருங்களேன், அந்த ஐநெக்ஸ் மூவி இதுக்குள்ளே தான் எங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா குட்டீஸ் இருந்ததுனால பெரியவங்க மட்டும்தான் அந்த படத்துக்கு வந்து அலௌட் ஆமாங்க. ஸோ எங்களை வந்துட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. புக் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்களா. ஸோ அந்த டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு வேறு தேவைப்பட்ட 2 பேர்த்துக்கு வந்துட்டு நம்ம மாற்றி விட்டுட்டு வந்தாச்சு. இதை இன்றைக்கி எங்கள் கொலைக்கு கிருத்திக்கு வந்த பர்த்டேங்க. ஸோ அவளோட டேவை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் மன்னீஸ்வரர் டெம்பிளும் கூலி படத்துக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஹாப்பி பர்த்டே கிருத்தி. நீங்களும் உங்களோட பர்த்டே விஷஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீமாவது சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க.